அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 ஐடென்டிக்கல் இண்டக்டர்ஸ். இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இண்டக்டருக்கும் ரெசிஸ்டருக்கும் ஒரே ஃபார்முலா, சீரிஸ் பேரல் காம்பினேஷன். ஆனால் கெப்பாசிட்டருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். கரெக்டுங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கு சீரிஸ் எடுத்துட்டாங்க, இது ரெண்டுக்கு பேரல் எடுத்துட்டாங்க. அது ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கொஸ்டின்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பி, இன்னொன்று கியூ கொடுத்துருக்காங்க. வேர் த டைம் வேரியிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பிட்வீன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பிக்கு தான் கேட்குறாங்க. நாட் ஃபார் ஏ டு இந்த எண்ட் வரைக்கும் கேட்கல. அவங்க ஏ அண்ட் பிக்கு அப்படிங்கும்போது இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி பாருங்க. இதில் எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க, இபி அண்ட் இக்யூ கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இண்டக்டருடைய எனர்ஜி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஸோ ரெண்டுக்குமே கரண்ட் சேம் கரண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனர்ஜியுடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/2 L into I ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். half LI ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒன்லி எது மட்டும் கரண்ட்டும் இண்டக்டர் மட்டும் தான் வேரியேஷன் இருக்குது. இதில் கரண்ட் அவங்க சேம் கரண்ட் தான் ரெண்டுக்குமே. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இண்டக்டருடைய சீரிஸ் பேரல் காம்பினேஷன் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இதோடைய எல் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபார் ஏ விச் மீன்ஸ் இந்த பி அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல நம்ம இண்டக்டருடைய வேல்யூ என்னது? எல். இதே இது இந்த கியூ அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் நார்மல் உங்களுடைய ரெசிஸ்டர் மாதிரி தான். அப்போ என்னவாயிடும்? 1/L ஈக்குவலண்ட் விச் இஸ் ஈக்குவல் என்னவாயிடும்? 1/L பிளஸ் 1/L. ஸோ அப்போ இங்கே எல் இங்கே 2ன்னு வந்துடும். இது எது? 1/L ஈக்குவலண்ட். அப்போ L ஈக்குவலண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? L/2. ஸோ அப்போ அப்படியே நீங்கள் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன வரும்? அவங்க பிக்கும் எனர்ஜி அட் பி அண்ட் எனர்ஜி அட் கியூக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ எனர்ஜி அட் பி என்னது? இங்கே 1/2 L I ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இங்கே 1/2 எல்லுக்கு பதில் என்ன வந்துடும்? L/2 I ஸ்கொயர்டுன்னு வந்துடும். 1/2 L I ஸ்கொயர்டு கெட் கேன்சல். அப்போ இது ரெசிப்ரோக்கலாக போச்சு அப்படின்னா 2:1ன்னு வந்துடும். அப்போ ஆப்ஷன் 2 எதில் இருக்குன்னு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ அப்போ உங்களுடைய செகண்ட் ஆப்ஷன் தான் இதோடைய ஆன்சர். புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? சீரிஸ் பேரல் காம்பினேஷனுடைய ஃபார்முலாஸ் தெரியணும். சரிங்களா?